என் இனிய அன்பான வணக்கங்கள். நான் இப்பொழுது உங்களிடம் குழந்தை தொழிலாளர் எனும் தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பகிரலாம் என வந்துள்ளேன். குழந்தை தொழிலாளர். முதலில் குழந்தை தொழிலாளர் என்றால் யார்? குழந்தை தொழிலாளர் என்பது தொடர்ந்து நீடித்த பணியில் குழந்தைகள் தொழிலாளர்களாக ஈடுபடுவதை குறிப்பிடுவதாகும். எல்லா நாடுகளிலும் சட்டவிரோதமாக குழந்தைகள் பணியில் அமர்த்தப்படுகின்றனர். குழந்தை தொழிலாளர் பிரச்சனை இந்தியாவின் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. உலக அளவில் 215 மில்லியன் குழந்தைகள் வேலை செய்கின்றனர். வறுமை, நல்ல பள்ளிகள் மற்றும் முறைசாரா பொருளாதார வளர்ச்சி இல்லாமை போன்றவை இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் நடைமுறை இருக்க முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு இந்திய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 5 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை 12.6 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 2001ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை, அதாவது 12.6 மில்லியன் குழந்தை தொழிலாளர்களில் 0.12 மில்லியன் குழந்தைகள் அபாயகரமான வேலையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் பெரிய அளவு மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 5 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை உலக அளவில் அதிக அளவாக உள்ளதாக யூனிசெஃப் எனும் அமைப்பு மதிப்பிட்டு கூறுகிறது. இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கென சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரு சில சட்டத்தை நான் இங்கு கூறுகிறேன். முதலாவதாக குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986. இந்த சட்டத்தின் கீழ் 14 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளை தீங்கு விளைவிக்கும் வேலைகள் என பட்டியலில் உள்ள தொழில்களில் ஈடுபடுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தை மீறி ஒரு குழந்தையை வேலையில் அமர்த்தினால் அல்லது வேலை செய்ய அனுமதித்தால் அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனை அல்லது ரூபாய் 10,000 அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். இரண்டாவதாக தொழிற்சாலை சட்டம் 1948. இந்த சட்டத்தின் கீழ் 14 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் வேலையில் அமர்த்த தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் அல்லாமல் 15 முதல் 18 வயது வரை உள்ளவர்கள் எந்த தொழிற்சாலையில் எவ்வளவு நேரம் எப்பொழுது வேலையில் ஈடுபடுத்தலாம் என இந்த சட்டம் கூறுகிறது. அடுத்ததாக சுரங்க சட்டம் 1952. இந்த சட்டத்தின் கீழ் 18 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் சுரங்கத்தில் வேலையில் அமர்த்த தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக குழந்தை இளம் நீதி பராமரிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2000. இவ்வாறு குழந்தைகளை பாதுகாப்பதற்கென இவ்வாறு பல வகையான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது. ஒரு எளிய வழக்கின் மூலம் இவற்றை எளிதாக காணலாம். MC மேத்தா எதிராக தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்கள் என்னும் வழக்கில் தீப்பெட்டி தொழிற்சாலைக்குள் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது குறித்து நீதிமன்றம் குழந்தை தொழிலாளர் என்பது பகுதி நேர அல்லது முழு நேர அடிப்படையில் பொருளாதார நடைமுறையில் செயல்படுவதை குறிப்பிடுவதாகும் என கூறியது. இறுதியாக வேண்டாம் குழந்தை தொழிலாளர்